வானொலியில் நித்தம் நித்தம் ஒரு வண்ணத்தில் ஜொலிக்கும் வானவில் நிகழ்ச்சியின் இன்றைய வண்ணம் கல்லூரி சாலை. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் தேனி நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் திரு காசிபிரபு அவர்கள். ஐயா வணக்கம். யா வணக்கம். பத்தி நிறைய அறிமுகங்கள் கொடுக்கலாம், ஆனா எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னு தெரியல எங்களுக்கு. அந்த அளவுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்களே சொல்லுங்கய்யா, இந்த செயலர் பொறுப்பு அப்படின்றது அப்படிதான் சொல்லலாம் இல்லைங்களா? ஆமா. இது எப்படி உள்ள வந்தீங்க, இந்த விஷயங்கள் எப்படி ஒரு படியிலிருந்து இன்னொரு படிக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க? கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஒரு எப்படின்னு கேட்டீங்களா, எங்க பொறுப்பு எப்படின்னு ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் ஒருக்க எங்களோட பொறுப்பு மாறிக்கிட்டே இருக்குங்க. எங்க உறவின் முறைன்றது 1919 ஆரம்பிக்கப்பட்டது. 2 ஆசிரியர்கள் 38 மாணவர்களை வைத்து ஆரம்பித்த எங்களது உறவின் முறை இன்று 27,000 மாணவர்கள் 2,000 ஆசிரியர் பெருமக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 12 கல்வி நிறுவனங்கள் எங்களோட இருக்கு. 12 கல்வி நிறுவனம்? ஆமா 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 12 கல்வி நிறுவனங்கள் இருக்கு. நான் ஒரே ஒரு 10 செகண்ட்ல அந்த பேரை சொல்லிடுறேன். நான் எங்களோட கல்வி நிறுவனங்கள் நாடார் சரஸ்வதி துவக்கப்பள்ளி, நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, நாடார் சரஸ்வதி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், TMHNU மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, TMHNU வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, நாடார் சரஸ்வதி பெண்கள் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, நாடார் சரஸ்வதி பப்ளிக் ஸ்கூல், நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாடார் சரஸ்வதி கல்வியியல் கல்லூரி, நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, நாடார் சரஸ்வதி பெண்கள் தொழில் பள்ளி. இன்னும் நிறைய இதே போல எங்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் இது எல்லாமே. அதாவது ஒரு சமுதாயத்திற்கு சமூகத்திற்கு வழிகாட்டுதல் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு விதைதான். இன்னைக்கு நாங்க எப்படி இந்த பெருமையில் இதெல்லாம் எங்களோட மூதாந்தையர்கள் தான் சாரும். அன்னைக்கு அந்த 38 பேரை வச்சு அந்த பண்டிதப்ப நாடார் அவரோட தலைமையில் அன்னைக்கு ஆரம்பிச்சவங்க அன்னைக்கு என்ன அவங்களோட படிப்பு இருந்திருக்கும், என்ன இருந்திருக்கும், அவங்களோட தனக்கு வந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சூழ்நிலை இல்ல. ஏன்னா தேனின்றது ஊரே இல்ல அன்னைக்கு தேதிக்கு அள்ளிநகரம் தான் ஊரு. தேனின்றது இடமால் தெரு மேல தெரு தான். சோ அதை தவிர பாக்கி எதுவுமே அந்த இது கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல ஆரம்பிச்ச எங்களோட பயணம் இன்னைக்கு ஒரு அடையாளமா இருக்கும். இன்னைக்கு இப்ப நம்ம கோடை பண்பையில நான் பேசிட்டு இருக்கேன்னா 25 மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ எங்களுக்கு இந்த பெருமையெல்லாம் எங்களோட மூதாந்தையர்களை தான் சேரும். இன்னைக்கு நாங்க எங்களுக்கு தலைமை ஏற்று நடத்திட்டு இருக்க டி ராஜ்மோகன் ஆச்சி அவரோட தலைமையில நாங்க இன்னைக்கு நடைபயணம் போட்டுட்டு இருக்கோம். அவருக்கு உறுதுணையாக உபதலைவர் PP கணேசன், பொதுச் செயலாளர் எம் மானதேவனாச்சி, பொருளாளர் எம் பழனியப்பனாச்சி, இவர்களோட வழிகாட்டிலின்படி நாங்க எல்லாரும் ஒரு அரசு ஒரு துறை ஆமா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயணம். நிச்சயமா நான் ஏன்னா நான் நேரமின்மை சுருக்கம் எல்லாத்தையும் சொல்லணும். நம்மளோட இலக்கு எப்படி கேட்டீங்கன்னா இன்னைக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சென்ற வாரம் தேர்வு திங்கக்கிழமை போன வாரம் நேரம் பரபரப்பா எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ஒரு வாரத்துல கல்லூரி பத்தி விருப்பம் சேர்ந்தவங்க பொதுவாகவே பெற்றோர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன், அங்க போக முடியல, என்னுடைய பையனை அந்த இடத்துக்கு போக வைக்கணும். இது ஒரு இடத்துக்கு மட்டும் சொல்ல வரல, படிப்பாகட்டும் அவங்களுடைய தொழிலாகட்டும் இப்படிதான் ஒரு சிறிய ஒரு திணிப்பு இருக்கிறது அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. யாருமே அப்படிதான். நான் தோத்து போயிட்டேன், என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தான் முதல்ல செய்யக்கூடாத விஷயம். நம்ம பிள்ளைக்கு என்ன வரும், என்ன செய்யணும்ன்றது கண்டிப்பா 17 வயசு ஆன ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ நிச்சயம் தெரியுங்க அவங்களுக்கு என்ன வரும்னு. அதை வைத்து பயணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தோல்வின்றதே கிடையாது. நிச்சயமா கிடையாது. சிறப்புங்க. நீங்க அதுபோக எப்படி இருந்ததுக்கு வந்தேன்னு கேட்டீங்க, அதையும் ஒரு வரியில சொல்லிடுறேன். இதற்கு முந்தின பயணம் கேட்டீங்கன்னா இப்ப நான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3வது வருடங்களா செயலாளரா பொறுப்புல இருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்களது பொறியியல் கல்லூரியில ஒரு 6 வருடங்கள் பொறுப்புல இருந்தேன். சரிங்க. எங்க பொறியியல் கல்லூரின்றது உங்களுக்கு பொறியியல் துறையான கேள்விகள் கேட்டால் நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா எங்க பொறியியல் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி கீழ வருது. நெருக்கி அண்ணா யூனிவர்சிட்டி கீழ ஒரு 570 கல்லூரி இருக்கு. இப்ப ரேங்கிங் இந்த வாரம் ரேங்கிங்ல தமிழக அளவுல 27வது ரேங்கிங்ல இருக்கும். தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து 11 வருடங்களாக முதலிடத்தில் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்களை ஜெயிக்கணும்னு வைக்கணும்ன்றதுல எங்க உறவுமுறையில் அதுல ஒரு பெரிய ஆலமரமாக இருக்கிறோம். கலை அறிவியல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நிறைய உதாரணத்துக்கு பிகாம் அப்படின்னு அந்த ஒரு படிப்பு எடுத்துட்டோம், அதுக்குள்ள நிறைய படிப்புகள் இருக்கின்றன. ஆமா ஆமா. அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய படிப்புகள் இருக்குது அல்லவா? ஆமா. அது என்னென்ன மாதிரி படிப்புகள் இருக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லலாம். இல்ல இப்ப பிகாம் எடுத்துட்டீங்கன்னா பிகாம்
சிஏ, பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் கீப்ஸ் ஆன் ஆடிங். இப்ப மேக்சிமம் இப்ப எந்த துறை எடுத்தீங்கன்னாலும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாவே வர்ற மாதிரி தான் இன்னைக்கு கால சூழ்நிலை மாறிட்டே வருது. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம கல்லூரியில பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வித் சிஏ, பிசிக்ஸ் வித் சிஏ, மேக்ஸ் வித் சிஏ. கணினி தொடர்ந்து ஏன்னா கணினி ஒரு டச் இருந்துகிட்டே இருக்குன்ற பட்சத்துல இன்னைக்கு காலத்தின் மாற்றம் கணினி இல்லாம இயங்குற சூழ்நிலை இல்ல. ஆனா அடிப்படை பிசிக்ஸ் மேக்ஸ் இல்லாம உலகம் இயங்காது, நிச்சயமா இயங்காது. என்னவாக இருந்தாலும் பிசிக்ஸ் மேக்ஸ்ன்றது கண்டிப்பா வேணும். ஏன்னா நீங்க ஐடி ஃபீல்டுக்கே போனாலும் இஃப் யூ ஹேவ் உங்களை அடித்தளம் படிப்பு இயல்பியலும் கணிதமும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தர்றாங்க. அவங்களோட பார்வையே மாறி. இயல்பியல் படிப்பும் கணிதமும் உங்களுக்கு அடித்தளமாக இருந்தா அவங்க உங்களை எடுக்கிறதுக்கு முன்னுரிமை தருவாங்க. காரணம் ஏன்னா அவங்களோட திங்கிங், அவங்களோட சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மிக மிக தெளிவாக இருக்கும். அக்யூரசி லெவல் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவங்களோட திங்கிங் லெவலும் வேற மாதிரி இருக்கும். அதை ரொம்ப விரும்புறாங்க. அவங்களுக்கு அவுட்புட் நல்லா இருக்கு. சராசரியா திங்க் பண்றது கிடையாது. ஒரு மாறுபட்ட கோணத்துல ரிசல்ட் அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும். இப்ப ஒரு மேக்ஸ் முடிச்சவங்கள இப்ப நம்ம டிராபிக் சிக்னல் இருந்து ஒரு சாதாரண விஷயத்தை கால்குலேட் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே நமக்கு மேக்ஸ் தேவைப்படுது. சோ அப்ப அந்த ஒரு அக்யூரசி, உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு அக்யூரசி. இப்ப ஒரு பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மேல போற சேட்டலைட்ல இருந்து இஸ்ரோல இருந்து எல்லாத்துக்குமே பிசிக்ஸ் தான். A to Z பிசிக்ஸ். சோ நம்மள சுத்தி இயங்கிட்டு இருக்கிறது எல்லாமே இதுதான். அதோட சேர்த்து இப்ப சிஏன்னு வைக்கிறப்ப, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சேர்ந்து வைக்கிறப்ப அதோட இன்னைக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை தயார்படுத்திக்கலாம். ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி தேவை இருக்கிறது. அதனால அந்த மாதிரி இன்னொரு கேள்விங்க. அப்போ பொதுவாக மதிப்பெண்கள் அதிகம் எடுத்தவர்களை கொண்டாடப்பட்டு நிறைய துறைகளிலே ஜொலிக்கிறார்கள். ஆனா கூட நிறைய பேர் என்னுடைய மார்க் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, என்னால படிக்க முடியுமா, நான் ரொம்ப கம்மியாயிட்டேன், இல்ல தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளக்கூடிய மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இல்ல இதுல இந்த கேள்வியில கொஞ்சம் நான் வேறுபடுறேன். மார்க் குறைஞ்சிட்டேன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை மார்க் குறைஞ்சிருச்சு, என் பிள்ளை கொஞ்சம் சேர்த்து வாங்கியிருக்கலாம், என் பிள்ளை மார்க் குறைஞ்சுன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை மார்க் குறைஞ்சுன்னு சொன்னவங்க பெற்றோர்கள் அவங்களோட மார்க் என்னன்னு அவங்க நினைச்சு பார்த்தாங்கன்னா இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஒரு மார்க் வாங்குறதா இருந்தாலும் படிச்சாதான் வாங்க முடியும், நிச்சயமா. இல்லாட்டி நிச்சயமா வாங்கவே முடியாது. யாரா இருந்தாலும் அதாங்க. எந்த ஒரு விஷயமா நான் ஏற்கனவே இருமுறை இங்க வந்திருந்த போதும் சொன்னதுதான், எதுவா இருந்தாலும் நீங்க படிக்கிறீங்களா, தெளிவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் இருந்த சமூகத்தில் நிச்சயமா இருக்கு. சும்மா நீங்க முடிக்க கூடாது, படிக்கணும். முடிக்கிறது எல்லாரும் முடிச்சிடலாம், நீங்க படிக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு தோல்வின்றதே கிடையாது. அது எந்த இதா இருந்தாலும் கிடையாது. எந்த டிபார்ட்மெண்ட், ஆர்ட்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க ஆங்கிலம் எடுத்துக்கோங்க, நுனிநாக்கு ஆங்கிலம் எவர் ஒருவர் பேசுகிறாரோ அவருக்கு உலகம் அவருக்கு வரவேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா நம்ம செம்மொழி தமிழ் நீங்க படிச்சீங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா போலாம். தமிழுக்கு நிச்சயமா, தமிழுக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் இயல்பியல் கணிதம், இதுக்குமே உலகம் இருக்க வரைக்கும் இயல்பியல் கணிதம் தேவை இருந்து கொண்டே இருக்கிறோம். அது மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட், இப்ப மைக்ரோபயாலஜியா இருக்கும், பயோகெமிஸ்ட்ரியா இருக்கும். அந்த பயோ எல்லாமே மனிதனுக்கு நோய் இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் இருப்பாங்க. அது போதா? நிச்சயமா கிடையாது. சோ இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்புறம் ஐடி பத்தி நான் சொல்ல வேண்டியதுல அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டுட். அது இன்னைக்கு எல்லாரும் ஐடி தானே ஓடுறாங்க, எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட். எல்லா பல்துறையிலும் நுழைந்த ஒரு நல்ல பாக்டீரியா கூட சொல்லலாம் இத. ஆமா நிச்சயமா. ஏன்னா காலத்தின் போக்கு மாறிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களே சொல்றாங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்டமும் மாறிட்டே வருது. இப்ப சாட் ஜிபிடி வந்த பிறகு நிறைய பேசுறாங்க. சாட் ஜிபிடி வந்த பிறகுதான் இனி பழைய ஆளுக்குள்ள எதுக்கு வேலை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் எனிவே காலத்தின் மாற்றம் நிச்சயம் மனிதன் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமா 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 ஆமா. ஒரு நேயர் ஒரு கேள்வியோட காத்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். நிச்சயமாக. வருக, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சோமேஸ்வரன் சார். பேருங்க? சோமேஸ்வரன். சோமேஸ்வரன், எங்க இருந்துங்க சோமேஸ்வரன்? திண்டுக்கல் சார். சரிங்க, என்ன கேள்வி உங்களுக்கு சோமேஸ்வரன்? இப்ப அடுத்து என்ன கோர்ஸ் எடுத்து இது படிக்கணும்னு தெரியல. நீங்க என்ன எவ்வளவு மதிப்பெண் எடுத்துறீங்க, என்ன குரூப் எடுத்து சொல்லுங்க. குரூப் சார். பிரதர், நீங்க மதிப்பெண் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பயோமேக்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க ப்ளீஸ். 478 எடுத்திருக்கேன். ஓகே, சூப்பர். நல்ல அருமையான மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. 80% எடுத்திருக்கீங்க நெருக்கி. ஓகே, படிச்சாதான் 80% எல்லாம் வாங்க முடியும், சும்மா எல்லாம் வாங்கிட முடியாது.
80% வாங்குறதுக்கு ஒரு பெரிய கடின உழைப்பு நிச்சயம் நீங்க அதுல போட்டிருக்கணும். எப்பயுமே ஒரு சராசரி 60 மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னா அவங்க படிப்பும் அப்படி ஒரு யதார்த்தமா படிக்கிறாங்க. 80% நீங்க அதுக்கு மெனக்கெட்டு இருக்கீங்க நிச்சயமாக. இப்ப உங்களுக்கு நிச்சயமா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 உங்களுக்கு எது ரொம்ப விருப்பமா இருந்தது படிக்கும்போது? படிக்கும்போது மேக்ஸ் சார். மேக்ஸ் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு நீங்க படிக்கலாமே. பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கலாம், நீங்க தாராளமா பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் தாராளமா பண்ணலாம். இன்ஜினியரிங்ல நீங்க மேக்ஸ்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்கன்ற பட்சத்துக்கு நீங்க நிச்சயமாக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ சிவில் டிபார்ட்மெண்ட்டோ இன்னைக்கு யாருமே அதை பத்தி நினைக்க மாட்டேங்கிறாங்க இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கு அவ்வளவு டிமாண்ட்ஸ் இருக்கு. ஒரே வரியில சொல்லணும்னா யார் இன்ஜினியர் கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வர்ஸ், அவங்க தான் இன்ஜினியர்ஸ். அதுக்கு மேக்ஸ் ரொம்ப ஒரு அடித்தளமான விஷயம். நீங்க தாராளமா பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கலாம், இன்ஜினியரிங் கோர்ஸ் தாராளமா நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு நிச்சயம் நல்ல கட் ஆஃப் இருக்கும், கண்டிப்பா கட் ஆஃப் இருக்கும், நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம், யார் பேசுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் இருந்து கலையரசி பேசுகிறேன். சொல்லுங்க கலையரசி. ஐயாவுக்கும் வணக்கம். வணக்கம் கலையரசி, கேளுங்க உங்களுடைய கேள்வி என்ன? ஐயா, நான் பிஎஸ்சி டிகிரி மேக்ஸ் படிச்சிருக்கேன். 3 வருஷம் முடிச்சிட்டு இப்ப 2 வருஷம் வீட்டுல தான் இருக்கேன். மேல என்ன படிச்சா வேல்யூ, என்ன மாதிரி துறைக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கல. அது ஐயாட்ட கேட்போன்ட்டு. சரிங்கம்மா, சரிங்க. இல்ல பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு இதனால நம்ம வீட்டுல இருக்கோம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, பிஎஸ்சி மேக்ஸ் அப்ப படிச்சோமா முடிச்சோமா கரெக்டா சொல்லுங்க. முடிச்சாச்சுங்க ஐயா. இல்ல படிச்சோமா முடிச்சோமா கேட்டேன். அதாவது தன்னம்பிக்கை யூஜி முடிச்ச பிறகு நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த யோசனையும் பண்ணக்கூடாதுங்க, உடனே பிஜி ஜாயின் பண்ணிடணும். அதனாலதான் அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி மெயினான இது அடிப்படை. இல்லங்க ஐயா, மாஸ்டர் டிகிரில எம்எஸ்சி பண்ணா வேலைவா எம்சிஏ பண்ணலாம்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் நான் கொடுத்துறேன். எது வேல்யூ எது வேல்யூ இல்லைன்றது எப்படிங்க புரிதல் இருக்கு? எது வேல்யூ எது வேல்யூ எது வேல்யூ இல்ல? இல்ல சொல்றவங்கள வச்சு சொல்றீங்க ஐயா. 4 பேர் இல்ல, 4 கோடி பேர் சொல்றதையும் கேட்காதீங்க. உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும். நான் தான் முத வார்த்தை கேட்டேன், நீங்க படிச்சீங்களா முடிச்சீங்களான்னு கேட்டேன். நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வி யார்கிட்டயுமே நீங்க கேட்க மாட்டீங்க. பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கே தெரியும் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும்னு. உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க இருக்கும் வீட்டுல இருந்து. இப்ப உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை கம்மியா இருக்குன்னா எம்எஸ்சி மேக்ஸ் தாராளமா பண்ணுங்க, நிச்சயம் பண்ணுங்க. எம்எஸ்சி மேக்ஸ் பண்றப்ப எங்க அடித்தளத்துல நான் விட்டேன்றத நீங்க உங்களை தேடுங்க. மேக்ஸ முத கணிதத்து மேல உங்களுக்கு பெரிய பிரியம் வந்துடணும். அதுக்கு மேல அந்த பிரியத்துக்கு மேல அப்ளிகேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது ஒரு படித்தல்ன்றது நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட படிப்பு இருக்கணும். எனக்கு 133 அதிகாரத்திலையும் 1330 குறளும் எனக்கு தெரியும் என்று சொல்வதை காட்டிலும் அதில் 2 குறளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்ந்தோம் என்றால் உலகத்தில் வெற்றி சதவீதம் 500. கலையரசி, நன்றிங்க கலையரசி. இப்போ நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். பிறகு வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நாங்க தேனியில இருந்து பேசுவோம் சார். செல்வமீனா என் பேரு. செல்வமீனா. என் பொண்ணு கீர்த்தனா. அவங்க இப்போ 12th முடிச்சிருக்காங்க, பயோமேத்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க. இப்ப அடுத்து பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது. இப்போ எந்த காலேஜ்ல பண்ணலாம்? ஏன்னா அவங்க ஆசைப்படுறாங்க கோயம்புத்தூர், சென்னை அந்த பக்கம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எங்களோட ஆசை பக்கத்துல நியர்பைல படிக்க வைக்கணும் அப்படின்றதா ஆசை. பிசிக்ஸ் படிச்சா என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க வரீங்க? ஆமாங்க சார். சரிங்க செல்வமீனா. அம்மா, முதல் கேள்விக்கான பதில், அன்பு தங்கை சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்றது அது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம நடக்கும் அது ஒரு உணர்வு போராட்டம் பார்த்துக்கோங்க. அதுல விளக்கம் நானும் சொல்ல முடியாது. அது உங்களோட கையில தான் இருக்கு. பாப்பாக்கு எதனால அவங்க வெளியே போய் தேடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அதாவது எப்பயுமே ஒரு விஷயத்த ஆழமா நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது 25 மாவட்டத்துக்கு கேட்கறாங்க, இது கோயம்புத்தூர் மாவட்டத்து தம்பி தங்கையிலும் கேட்பார்கள். அதனால நான் இந்த மாவட்டத்துக்கு ஊருக்கு போங்க, இந்த ஊருக்கு போகாதீங்கலாம் சொல்லலாம் முடியாது. அது நிச்சயமா கிடையாது. படிப்புன்றது எல்லா இடத்துலயும் பொதுதான், அதுல ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா நீங்க கேட்ட கேள்வி அருமையான பிசிக்ஸ் படிச்சுட்டாங்கனாலே நான் சொன்னதுதான். முதல்ல கலையரசி அன்பு அவங்க கேட்டதுதான், அந்த மாணவி கேட்டது போலதான் நம்ம பிள்ளைட்டையும் சொல்றேன். பிசிக்ஸ் படிச்சாங்கன்னா தோல்விக்கு இடமே இல்லைங்க. அவங்களுக்கான வாய்ப்பு கொட்டி கிடக்கு. பிஎஸ்சி பிசிக்ஸ்
இட்ஸ் அவ்வளவு பெரிய வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தாராளமா படிக்க சொல்லுங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமாக அவங்கள படிக்க சொல்லுங்க. எப்பயுமே ஒரு இடத்துக்கு வெளியூர் போய் பாக்குறது வந்து சுத்தி பார்க்க போறதுக்கு தான் நல்லா இருக்கும். ஒரு ஊருக்கு, அது நீங்க சொன்ன ஊரில் எந்த ஊரா இருந்தாலும் சுத்தி பார்க்க போறது நல்லா இருக்கணும். கல்லூரின்றது படிக்கணும். ஆக்சுவலா கல்லூரியில இன்னைக்கு எல்லா காலேஜஸ்லயுமே எல்லாமே வந்துருச்சு. இப்ப கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நான் பாத்துட்டு இருக்கேன்னா, நம்ம இதுல ஒரு 3000 மாணவிகள் படிக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். நான் இப்ப ஒரு வருஷத்துல வந்து நாங்க ஒரு 14 இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் நடத்திருக்கோம். நீங்க எந்த மாவட்டத்துல போய் எடுத்து எந்த கல்லூரியில கேட்டாலும் இத்தனை கான்பரன்ஸ் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் அல்ல. அது ஒரு காலேஜ்ல வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் சொல்றேன் நான். நீங்க எங்க வெளியில போய் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மெயினா என்ன வேணும்னா படிப்பு வேணும், என்டர்டெயின்மெண்ட் வேணும். அதுல வந்து எந்த குறையும் இல்லாமல் நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு எங்க தேதிக்கு நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். படிக்க சொல்லுங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் நல்லா படிக்க சொல்லுங்க அவங்கள ப்ளீஸ். நன்றிங்க செல்வமீனா. வானொலி 100.5 வானவில் நிகழ்ச்சியோடு இன்றைக்கு கல்லூரி சாலை எனும் தலைப்பில் விருந்து கொண்டிருக்கிறது வானவில். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய நேயர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? தேனி மாவட்டத்துல இருந்து டெபோரா பேசுறேன் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? தேனி மாவட்டத்துல இருந்து டெபோரா பேசுறேன் சார். டெபோரா. ஆமா சார். டாக்டர் வந்து 350 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க சார். காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. அவங்க ஃபர்தரா என்ன ஸ்டடி பண்ணா அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் சார்? இல்ல, காமர்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அவங்கள காமர்ஸே படிக்க சொல்லுங்க. பிகாம் ரிலேட்டடா எதனால அவங்கள காமர்ஸ் படிக்க சொல்லுங்க. ஏன்னா உலகத்துல கணக்கு இருக்கு, அக்கௌண்ட்ஸ் இருக்க வரைக்கும் காமர்ஸ் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. யார் வீட்டிலும் கணக்கு இருக்கு தான் போகுது. அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப டிமாண்ட்ஸ், நல்ல ஹை டிமாண்ட் இருக்கு. பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்லலாம். பேங்கிங் ஏதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி வேலைகள் போகிறதுன்னு அந்த மாதிரி எடுக்க சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு இருந்தாலும் ஐடி ரிலேட்டடா படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா பிகாம் சிஏ பண்ண சொல்லுங்க. சோ காமர்ஸ் எடுத்துக்காங்கன்னா பிகாம் பண்ண சொல்லுங்க. அடிப்படையில் வந்து பிகாம் தாராளமா பண்ண சொல்லுங்க. அவங்கள கண்டிப்பா பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார். நன்றிங்கம்மா. இப்போ நீங்க நிர்வகிக்கக்கூடிய இந்த கல்லூரி முழுக்க முழுக்க மாணவிகளுக்கான கல்லூரி தான். இப்போ பொதுவாக வந்து ஒரு வீட்டுல வந்து அப்பா படிச்சாருன்னா அவனுக்கு மட்டும்தான் ஆகும், அம்மா படிச்சா எல்லாருக்குமே ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு நிச்சயமா கேள்விப்பட்ட ஒரு பழமொழியே சொல்றாங்க. அதாவது ஒரு தாய்க்குளம் படித்ததுன்னா அந்த பசங்களுக்கு கூட தன்னுடைய கற்றுக்கொண்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா அப்பா வந்து பொருளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார். ஆகையால ஒரு தாய் படிச்சு அப்படி இருக்கக்கூடிய இந்த மாணவிகளுக்கு அவங்களுக்கு எதிர்காலத்துல ஃபியூச்சருக்கான டெவலப்மெண்ட்ஸ் இல்ல அது இல்லாம படிக்கும் போதே தன்னம்பிக்கைக்கு உண்டான விஷயங்கள் என்ன மாதிரிலாம் நீங்க செய்றீங்க உங்க கல்லூரியில? இல்ல, ஆக்சுவலா படிச்சிட்டு இருக்கப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனல்ல இன்டர்ன்ஸ் போக ஆரம்பிச்சிடுறாங்க. சோ வேலை வாய்ப்புன்றது நிச்சயம் இப்ப ரொம்ப ஒரு யதார்த்தத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே. சரி, இப்ப இந்த வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா டிசிஎஸ்ல 30 பேர் போயிருக்காங்க, ஜோஹோல போயிருக்காங்க. ஒரு டயர் 1 கம்பெனி, மத்த கம்பெனிஸ் எல்லாம் எல்லாருலயுமே பிளேஸ்மெண்ட்ன்றது அவங்க கையில தாராளமா அப்படியே இருக்கிறது. சோ அதனாலதான் மேக்சிமம் சொல்றது எல்லார்கிட்ட மாணவிட்டையுமே என்ன சொல்றதுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேலைக்கு நீங்க சும்மாவது 6 மாசம் 1 வருஷம் வேலைக்கு போயிட்டீங்கன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு திருமணம் ஆகுது, அதற்கு பிறகு வாழ்க்கை மேடு பள்ளம்ன்றது வந்து இன்னைக்கு தேதிக்கு தாய் தகப்பன் ஒரு வட்டத்துக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டம் ஆன பிறகு நீ உன் வாழ்க்கை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு ரொம்ப மாறிட்டு வருது. முன்னாடி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகளை எதுக்கு படிக்க வச்சாங்கன்னா, உன் பிள்ளைய நீ படிக்க வைப்ப அப்படின்றதான் படிக்க வச்சாங்க. இன்னைக்கு பிள்ளைய படிக்கிறதெல்லாம் மேக்சிமம் அவங்களுக்காக தான் படிக்கிறாங்க சார். நம்ம டெவலப்டு வளரும் நாடு வளர்ந்த நாடுன்னு சொல்றோம்ல சார். வளர்ந்த நாட்டுல வந்து ஒரே வரிதான் சார், எல்லாரும் வேலைக்கு போவாங்க, எல்லாரும் இருப்பாங்க. நம்ம நாட்டுல அது ரொம்ப சீக்கிரம் இல்ல, வந்துருச்சு. பையனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படித்து முடித்தவொடனே நிச்சயமாக வேலைக்கு போவாங்க. வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம் சார். இன்னைக்கு எல்லாருமே வந்துருச்சு. சோ நம்ம அதனாலதான் நம்ம வேற அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். மாணவிகள் வந்து நல்லாவே இருக்காங்க, ரொம்ப அருமையா இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இன்னொரு நேயர் கேள்வியோட காதல் இருக்கிற பேசலாம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் உமா பேசுறேன், தேனி மாவட்டத்துல இருந்து. கேள்வி கேளுங்க. சார், இப்ப என்னோட பொண்ணு வந்து பிசிஏ முடிச்சிருக்காங்க. அவங்க எம்சிஏ வந்து இப்ப நான் ரெகுலர்ல பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அவங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது சார் பெஸ்டா இருக்கும்? அதாவது வீட்டில இருந்து படிக்கிறதுக்கும் காலேஜில் போய் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போக்கஸ் வந்து இதுல கொஞ்சம் குறையும், அதுல போக்கஸ் கூட டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டூடெண்ட். அந்த மாணவியை பொறுத்து அவங்களால யாராவது ஒருத்தர் 2 பேர்
டேலண்ட் ஜாஸ்தி வச்சிருப்பாங்க. அவங்களால இதே ஹேண்டில் பண்ண முடியும். அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்க வேலையும் பார்ப்பாங்க, படிக்கவும் செய்வாங்க. அவங்க ஓகே. ஆனா காலத்தின் போக்குல நான் இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும்ன்றவங்களுக்கு எல்லாம் ரெகுலர் கோர்ஸ் பண்றவங்களுக்கு தான் போக்கஸ் ஜாஸ்தி இருக்கணும். நான் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க முடிக்கணும்னு நினைச்சா எங்க இருந்தனாலும் முடிச்சுக்கலாம். படிக்கணும்னு நினைச்சா மட்டுமே தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் பாத்துக்கோங்க. அதனால நிச்சயமாக ரெகுலர்ல படிச்சாங்கன்னா அவங்களுக்கான ஸ்கோப்பு, அவங்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம், மிக அதிகம். சிறப்புங்க. தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா. சொல்லுங்கம்மா. ஐயாவுக்கு வணக்கங்க ஐயா. வணக்கங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. ரொம்ப தெளிவா அழகா பேசிட்டு இருக்கீங்க, விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. சொல்லுங்கம்மா. அதாவது என்னோட பொண்ணு 3வது பொண்ணு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த வருஷம் படிச்சு முடிக்க போறா. இன்னைக்கு தேர்வு எழுத போயிருக்கா. அவளுக்கு வேலை பார்க்கணுங்கிற குறிக்கோள் ரொம்ப ரொம்ப இதா இருக்கா, மும்முரமா. அவ எந்த துறை எடுக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில யூனிவர்சிட்டி வாங்கி இருக்கு கையில. அவ எந்த துறையை எடுத்தா அவ நல்ல வேலை வாய்ப்புக்கான ஒரு இது இருக்கு. எம்பிஏக்கு தான் இப்ப இது கூட தேர்வு எழுதிட்டு வந்தா 80% வெற்றி அடைஞ்சிருக்கா. எந்த துறையை எடுத்தா அவ நல்ல, ஆமா எம்பிஏ வெளியில தான் படிக்கணும்னு ஆசைப்படுறா. எந்த துறையை எடுத்தா உடனே அவளுக்கு வேலை வாய்ப்புக்கான ஒரு இது இருக்கு, வாய்ப்பு. பிஎஸ்சி முடிச்சிட்டாலே இன்னைக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. அவங்க கரெக்டா அவங்களுக்கே தெரியும். அதுல ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே இருக்கிறாங்கன்னு சொல்றதுனால எம்சிஏ முடிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்மா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இதுல அதாவது எப்பயுமே புரிஞ்சுக்கோங்களேன், அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் இப்ப எல்லா ஊர்லயும் ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. சிறு கிராமத்துல கூட இன்னைக்கு கம்பெனி இருக்கு. அங்க ஒரு பயிற்சி மாதிரி கூட ஒரு 3 மாதத்துல 6 மாதம் போனாலே அவங்களுக்கு படிக்கிட்டு ஏறிடுவாங்க. படிக்கிட்டு ஏறிட்டாங்கன்னா அப்புறம் தேவையில்லை, யாருமே கையை பிடிச்சு கூட்டு போன அவசியமே இல்ல, அவங்களே பாத்துக்கோங்க. அவ ஐடி கம்பெனிக்கு போற இது இல்ல, ஐடியா இல்ல. வேற துறை, வங்கித்துறை, மற்ற மக்களுக்கு தேவையான சோசியல் துறையில தான் போகணுங்கிற ஆசை இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத சொல்லுங்க அவங்கள. அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் நிறைய குட்டி கிடக்கு. அது மாதிரி எக்ஸாம்ஸ் அவங்க நிறைய எழுத சொல்லுங்க. எந்த எக்ஸாம்னாலும் அவங்க கிராக் பண்ண முடியும், நிச்சயம் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேற இருக்குன்னு சொல்றீங்க, அவங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கண்டிப்பா பண்ண சொல்லுங்க அவங்கள. ரொம்ப நன்றி. இப்போ நிகழ்ச்சியில் இணையவருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? விருதுநகர் மாவட்டம் குன்னூர்ல இருந்து முருகேசன். சொல்லுங்க முருகேசன். ஐயா எங்க பையன் பிஎஸ்சி அசிஸ்டன்ட் சேலத்துல படிச்சு முடிச்சிட்டான். அது மேல் படிப்பு என்ன படிச்சா இந்த வேலைக்கு கிடைக்குமா, இல்ல மேல் படிப்பு என்ன படிச்சா வேலை கிடைக்குங்களா? திரும்ப சொல்லுங்க. பிஎஸ்சி என்ன படிச்சிருக்காருங்க? பிஎஸ்சி அசிஸ்டன்ட். அசிஸ்டனா? ஆமா, அசிஸ்டன்ட். அப்படி ஒரு படிப்பு தெரியலையே, அது கரெக்டா தெரியல. பிஎஸ்சி +1 என்ன படிச்சாருங்க? என்ன குரூப் படிச்சாரு அவரு? பி குரூப் தான். அப்படியா? சரி, ரைட். அறிவியல். தம்பி பக்கத்துல இருக்காரா? இல்ல, வெளியில போயிட்டா. அப்படியா? சரி, ரைட் ரைட் ரைட். பிஎஸ்சி இன்னொரு பையன் லேப் டெக்னிக் படிச்சிருக்கான். லேப் டெக்னீஷியன்ஸ்க்குலாம் நான் தான் ஏற்கனவே முதல்ல பேசுறப்ப நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. லேப் டெக்னீஷியன்ஸுக்கு மனித குணம் இருக்கும் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கய்யா. நம்ம எங்கனாலுமே லேப் டெக்னீஷியன்ஸ்க்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்குங்க. லேப் டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதில் பத்தில எந்த ஒரு இது இல்லையா. பிஎஸ்சி முடிச்ச பிறகு அவர் அதே துறையிலே மாஸ்டர்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒன்னு அவருக்கு அதுல நம்பிக்கை முடிஞ்சு நான் தெளிவா இருக்கேன்னு அவரே வேலைக்கு போயிடுவாரு. அப்படி இல்லைன்னா நான் மாஸ்டர்ஸ் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பான முறையில் அவர் நிச்சயம் வேலைக்கு போயிடுவாரு. அதுலயும் தொடர்ந்து அடுத்த ஒரு நேயர் காத்திருக்கிறார். அவருடைய கேள்விக்கு பதில். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மணிமேகலை பேசுறேன் சார். எங்க இருந்து? மதுரையில இருந்து உங்களுடைய கேள்வி கேளுங்கம்மா. சார், என் பொண்ணு இப்ப 12th முடிச்சிருக்காங்க சார். 320 மார்க் வாங்கியிருக்காங்க. 3rd குரூப் தான் எடுத்தாங்க. இப்ப படிப்புல ஒன்னும் அவ்வளவு ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்காங்க. ஆனா நான் கண்டிப்பா அவங்கள படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பொம்பளை பிள்ளை, வேலை வாய்ப்பு வேணும். ஆனா ஈஸியா படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா, அவங்க தமிழ் மீடியமா ஆங்கிலம் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம். அம்மா, ரெண்டு பாடம் ஏதாவது ஒண்ணு சேருங்கம்மா. பிஏ தமிழ் அடி பிஏ ஹிஸ்டரி ரெண்டுக்கும் வாய்ப்பு அவ்வளவு கொட்டி இருக்குமா. அவங்க முடிக்கிறப்போ அவங்க தன்னம்பிக்கை வேற லெவல்ல இருக்குங்கம்மா. இப்ப அவங்க 50% 54% மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு +1 +2ல அந்த ஒரு தொய்வு இருக்கும். கல்லூரி போனப்போ வாழ்க்கை வேற மாதிரி இருக்குங்கம்மா. வேற மாதிரி காட்டும். அது அந்த உலகமே வேற மாதிரி இருக்கும். தமிழ் பிஏ தமிழ் இல்லாட்டி பிஏ ஹிஸ்டரி அதுக்கான வாய்ப்பு. இங்கிலீஷ் படிக்க வைக்கலாம். அது தமிழ் துறையில கொஞ்சம் சிரமப்படுவாங்க. கொஞ்சம் அது கொஞ்சம் அவங்க நீங்க அங்கேயும் போய் அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி, அவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுத்துற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கஷ்டப்படுத்த வேண்டாம். அவங்களுக்கு விரும்பி படிக்கிறத படிச்சாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. நீங்க என்ன வேலைக்கு அனுப்புறதாலும் பிஏ தமிழ் பிஏ ஹிஸ்டரி மேடம், அதுல அவ்வளவு வாய்ப்பு இருக்கு.
தமிழுக்கும் ஹிஸ்டரிக்கும். ஆமா, அதை முடிச்சிட்டு அவங்க லால இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க படிக்கலாம். நம்மளோட ஆராய்ச்சி துறையில அவ்வளவு இருக்கு. அப்படிங்களா? ஆமா, இது நமக்கு தெரியல சார். நமக்கு அவ்வளவு படிப்பறிவு இல்லாதனால நம்ம பிள்ளைய ஏதாவது நல்லா படிக்க வைக்கணும், ஒரு டிகிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சார். அதுதாங்கம்மா, BA தமிழ் ஹிஸ்டரி அவங்க மெனக்கடாத மாதிரியே இருக்கும். ஆனா அவங்களை அறியாம அவங்களை நீச்சல் கத்து கொடுத்துருவாங்க. கைய பிடிச்சு ஸ்மூத்தா கூட்டு போய் அழகா கத்து கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாவும் இருக்கும். அதுல ஒரு கடினம் அவங்களுக்கு இருக்காதுங்கம்மா. சரிங்க சார், ஒரு தெளிவு கொடுத்துட்டீங்க சார். நன்றி சார். நல்லதுங்கம்மா. அடுத்த ஒரு நேயர் காத்திருக்கிறார். வருக வணக்கம். அண்ணா, உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா உங்களுக்கு காலை வணக்கங்களோடு கைலாஸ் மலையும் மலருங்கண்ணா. வணக்கம்மா. காலை வணக்கங்கம்மா. அண்ணா, என்னுடைய கேள்வி வந்து, அண்ணா இன்னைக்கு என் பொண்ணு வந்து MA லிட்ரேச்சருங்கண்ணா. சரிங்க. இப்ப என் பொண்ணு வந்து PhD பண்றேங்குதுங்கண்ணா. இன்னைக்கு இல்ல போய் தான் பண்ணணுமா இல்ல கரஸ்லயே பண்ணலாமா? இது ரெண்டுல எதுங்கண்ணா பரவாயில்ல? இல்ல மேல படிக்கணும்னா என்னென்ன குரூப் எடுத்து படிச்சா பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புங்கண்ணா? டாக்டரேட் இன்னைக்கு மேண்டேட்டரி ஆயிடுச்சு. அதாவது மேண்டேட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் ஆயிடுச்சு. எல்லா யூனிவர்சிட்டியும் கல்லூரியும் அரசாங்கமும் வந்து இன்னொரு 3-4 வருடங்களத்துல வந்து எல்லாருமே PhD ஹோல்டர்ஸா இருக்கணும்ன்றது கட்டாயமாக்கிட்டாங்க. இது நீங்க முதல் கேட்ட கேள்வி வந்து ரெகுலர்ல படிக்கலாமா இல்ல அவங்க கரஸ்ல படிக்கலாமா அப்படின்னு, வெளியே வீட்டுல இருந்து பண்ணலாமான்னு. ரெகுலர்ல படிக்கலாமா வீட்ல இருந்து படிக்கலாமா நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க. ரெகுலர்ல படிச்சாங்கன்னா 2 வருஷத்துல PhD முடிப்பாங்க. வீட்ல இருந்து பண்ணாங்கன்னா குறைஞ்சது 4 வருஷம் ஆகுங்கம்மா. இது உங்களோட முடிவு. ரெகுலர்ல பண்றதுதாங்கம்மா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதுதான் அந்த படிப்போட ஒன்றி வருங்கம்மா. இல்லாட்டி நிறைய இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கும். 4 வருடங்களுக்கு முன்னாடி PhD முடிச்சது யாருமே கிடையாதுங்கம்மா. அதனால ரெகுலர்ல பண்ண சொல்லுங்க, நிச்சயம் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குங்க. இப்போ நீங்க இந்த மகளிர் தொடர்ந்து இந்த பேசின நேயர்கள் எல்லாமே அது சார்ந்து கேட்டதுனால எனக்கு உதித்த இந்த கேள்வி. பொதுவாக இன்றைக்கு வந்து நவீன செல்பேசி அது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நேர்மறையாகவும் எடுத்துக்கலாம், எதிர்மறையாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிற சூழல்ல உங்க கல்லூரி நிர்வாகம் என்ன மாதிரி இந்த மாதிரி மாணவிகள் கிட்ட அது கையாடல் செய்வது விதத்துல அணுகுறீங்க? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லணும். ஆனா நானே உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். காலேஜ் 9:30 ஆரம்பிக்குது, 3:30 முடியுது. 6 மணி நேரம், 1 மணி நேரம் சாப்பாடு, இன்டர்வல் பிரேக், அது ஒரு 20 நிமிஷம், 1.25 மணி நேரம், மிச்சம் 4.25 மணி நேரம். இதுக்கு போன் வேணுமா வேணாமா? என்னை கேட்டா வேண்டான்னு சொல்லுவேன். இல்லையா, உங்களை கேட்டான் இல்ல, உலகத்துல யார கேட்டாலும். ஐயா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆமா, நீங்க கல்லூரியில இருக்க போறது 6 மணி நேரத்துல இருந்து 6.5 மணி நேரம். அந்த 6.5 மணி நேரத்துல ஒரு தகவல் தொடர்பு நமக்கு வந்து மாறி நம்ம இதாயிருப்போம். நிச்சயமாக அதற்கான வாய்ப்பும் இல்லை, அனுமதியும் கிடையாது. அது நம்ம வந்து அவங்களை ஊக்குவிக்கிறதும் இல்ல. அவங்களும் அதுக்கு, அதாவது படிக்க +2 முடிச்சிட்டு வர்றப்ப வந்து ஒரு திங்கிங் இருக்கும். ஐயோ, நான் போனை கையிலேயே வச்சிருக்க முடியுதே, அந்த 6 மணி நேரம் நினைப்பு இருக்கும். ஆனா முடிச்சிட்டு போன எத்தனையோ மாணவிகள் சொல்லும் வார்த்தை, நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்க இடத்துல நாங்க படிச்சோம், நாங்க ஜெயிச்சிருக்கோம். காரணம் எங்களுக்கு இல்ல, அது பகல்ல அந்த 6 மணி நேரம் தொந்தரவு இல்ல. என்ன செய்ய போறாங்க? மேக்சிமம் இந்த போன் வந்து படிக்கிற இடத்துல வேண்டியது இல்லைங்க, நிச்சயமாக வேண்டியது இல்லை. அதாவது நிறைய பேர் இன்றைக்கும் நான் பார்த்திருக்கிறேன் ஐயா, இந்த காலத்துல கூட சாதாரண பட்டன் செல் இல்லாத ஒரு பெரியவர் எனக்கு நான் சமீபத்தில் பார்த்தது. நிறைய மேடை பேச்சுகள்ல பேசக்கூடியவர். எப்படியா உங்களுடைய பயணத்தை, அவர் கல்லூரி பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், கேக்குறேன் உங்களை நாங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு. நான் போற இடத்துல லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துறேன், இல்ல அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருடைய எண் கொடுத்துறேன், நீங்க என்னை தாராளமா அணுகலாமே அப்படின்றாரு. சிறப்பு தான் இந்த மாதிரி போன்ன்றது. இப்ப நான் போன் வச்சிருக்கேன், என் வீட்டுல எங்க மனைவி எல்லாருமே வச்சிருக்காங்க, எல்லாருமே போன் வச்சிருக்காங்க. என் தாயார்கிட்ட போன் கிடையாது. அதான் சொல்ல, லேண்ட்லைன் போன் தான் எங்க வீட்டுல. ஏன்னா அவங்களுக்கு போன் தான் அதுல பேச போறேன், அவ்வளவுதான், தேவையில்லை. அந்த இது உள்ளவங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எதை நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு. நான் சொல்றேன்ல, இப்ப 3000 மாணவிகள் படிக்கிறாங்கன்னா, இப்ப 3000 மாணவிகளுக்கு வர்றீங்கன்னா, எங்க கிட்ட வந்து பஸ் மட்டும் 120 பஸ் இருக்கு ஒரு முறையில. அது ஒரு டெப்போ மாதிரி 120 பஸ், அதை நிர்வகிக்கணும் ஒரு டிரான்ஸ்போர்ட். ஒரு அச்சகம்னு ஒரு பிரஸ் வச்சிருக்கோம், பத்ராலியம் அச்சகம்னு ஒரு பிரஸ் தனியா இருக்கு, எங்களுக்கு நிர்வகிக்கணும். பண்டகசாலைன்னு ஒரு இது வச்சிருக்கோம், அதுலயுமே எங்களோட மாணவிகளுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே அங்க இருந்து கொண்டு வரதுக்கு. இது எல்லாத்துக்கும் தெய்வ வழிபாடு முக்கியம்ன்றதுனால எங்க மூதாதையர்கள் அன்னைக்கே பத்ராலியம்மன் கோயில் நிர்வகிச்சு வச்சிருக்காங்க தேனியில. பொதுவாகவே நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒரு கோயிலை சார்ந்து நிறைய சமூக பணிகள் அந்த காலங்களில் நடக்கும், தர்ம பணிகள் நடக்கும் அப்படின்னா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வருக வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சின்னமனூர்ல இருந்து அஞ்சலி பேசுறேங்க சார். சொல்லுங்க அஞ்சலி, உங்க கேள்வி என்ன? தம்பி பேரு ராம்சரண், இப்பதான் 12th முடிச்சிருக்காங்க, 2nd குரூப் சார்.
ஆனா இப்போதைக்கு சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லனால ஆர்ட்ஸ்ல ஏதாவது கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க சார். ஆனா அது பத்தின படிச்ச உடனே வேலை கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டோட இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நீங்க சஜஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் சார். இல்ல அவரு பியூர் சயின்ஸ் படிச்சிருக்காருன்னா அதுல பியூர் சயின்ஸ்ல எல்லாம் ஆர்ட்ஸ்ன்னு போயிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷ் தமிழ் ஹிஸ்டரி. அவர் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாருன்னா இங்கிலீஷ் படிக்க சொல்லுங்க. இங்கிலீஷ்னா உலக அளவிய உங்களுக்கு அது வாய்ப்பு கொட்டி கிடக்கு பாத்துக்கோங்க. தமிழுக்கும் அதே மாதிரி தான். இங்கிலீஷ் படிச்சுட்டு முடிச்ச உடனே அவருக்கே அந்த கான்பிடன்ட் லெவல் வந்துடும். 3rd இயர் முடிக்கிறப்பே ஒரு லெவல் வந்துருவாங்க. அந்த ஸ்போக்கன் ஸ்டைலு மத்த எல்லா மாற்றமும் வந்துடும். அதுக்கு மேல படிக்கிறதுன்றது லா பண்ணலாம், BABL லா பண்ண வைக்கலாம். அவருக்கு கான்பிடன்ட் லெவல் அவங்க போக்கிலேயே அது போயிடும். அது ஆக்சுவலா படிப்பின் மீது யார் யாருக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயம் செய்யறாங்களோ அவங்களுக்கான உலகம் தான் அது. அங்கேயும் படிப்பு இருக்கு. அதுல வெற்றி அவங்க நிச்சயம் படுவாங்க. நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி அவங்களுக்கு வெற்றி இருக்கும். BA இங்கிலீஷ் சேர்க்க வைங்க, BA தமிழ், BA ஹிஸ்டரி தாராளமா படிக்க வைங்க அவங்கள. பட் நல்லா விரும்பி படிப்பாங்க நிச்சயமாக. நன்றி அஞ்சலி. நிகழ்ச்சியில் கேள்வியோடு காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர். வருக வணக்கம். பணிவான வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பான வணக்கத்துடன் இணைப்பில் இணைவது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்திலிருந்து ஆறுமுகன்ட்டங்க ஐயா பேசுறேங்க ஐயா. வணக்கங்க, சொல்லுங்க ஐயா. என்னுடைய மகள் பாத்தீங்கன்னா திவ்யதர்ஷினி. சொல்லுங்க. 451 ஐயா, ஃபர்ஸ்ட் குரூப். சந்தோஷங்க. என்னுடைய தாட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகமே போட்டி நிறைந்த உலகம் ஆயிடுச்சு. நிச்சயமாங்க. ஆனா என் பொண்ணு கேக்குறது ஏரோஸ்பேஸ் போறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் இப்ப ஐயா கிட்ட உங்ககிட்ட கருத்து என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னு கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுவும் சில கல்லூரியில பாத்தீங்கன்னா இந்த BA தமிழே பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸே கிடையாது. சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கறது இன்னைக்கு இந்த போட்டி நிறைந்த உலகத்துல போட்டி தேர்வுல பார்க்கும்போது நல்ல டேலண்டா தமிழ்லயும் பாத்தீங்கன்னா 91. சோ அதனால நான் என்ன சொல்ல, இன்னைக்கு குரூப் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையத்துக்குலாம் பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் அதை நம்ம எடுத்து பயிலும் போது நிறைய விஷயங்கள் அப்படியே மேன்மேலும் PhD வரலாம் நல்லா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப அருமையா இருக்கு. தாங்களுடைய கருத்து என்னன்றதாங்க. அது நிறைய காலேஜில் தமிழ்ன்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற 100 பிள்ளைங்கள பாத்தீங்கன்னா 90-95% என்ன நினைக்கிறாங்கன்னா என்னமோ பெரிய லெவல்ல தான் நினைக்கிறாங்க. தமிழே மறந்து போறாங்க. அதனால தாங்களுடைய கருத்து என்னன்னு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. 2 விஷயம். ஒரு பாயிண்ட் நீங்க பாப்பா ஏரோஸ்டஸ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு அவங்கள படிக்க வைக்கலாம். நம்ம விரும்பினதை படிக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி சதவீதம் அதிகமா இருக்கும். நீங்க நினைச்சதை படிக்க வைக்கிறீன்றதுக்கு அவங்களுக்கு அவங்கள நிர்பந்திக்க கூடாது. அவங்கள ஆனா புரிய வச்சு படிக்க வச்சீங்கன்னா தமிழுக்கு தோல்வின்றதே கிடையாதுங்க. நம்ம தமிழுக்கு தோல்வி இந்த உலகத்துல கிடையாதுங்க. நம்ம தமிழ் படிச்சுட்டா வெற்றி. சில காலேஜில் குறைச்சிருக்காங்கன்றத அதுக்கு நான் விமர்சனத்துக்குள்ள போக விரும்பல. அது காலத்தின் மாற்றம். ஆனா இன்னைக்கு அதுக்கு உயிர் வந்துகிட்டு இருக்குங்க. மறுபடியும் நல்ல ஒரு டிமாண்டோ மத்த விஷயமோ BA தமிழுக்கு ரொம்ப அருமையா வந்துகிட்டு இருக்குங்க. அதுல ஒன்னும் விஷயம் நல்லாவே இருக்குங்க. ஏரோஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்புன்றதுங்க, அது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, படிச்சுட்டாலே நல்லா கரெக்டா பண்ணிட்டாலே ஏதாவது ஒரு விதத்துல போயிருவாங்க. ஏரோஸ்டர்ஸ்ன்றது அதுக்கு மட்டும் இல்ல, அது சார்ந்து அவங்க படிக்கிறப்ப அதுல 100 டீவியேஷன்ஸ் இருக்கு. 100 விதமான டீவியேஷன்ஸ் இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல அவங்க போயிடலாம். பிளைட்ல தான் போகணுன்ற கான்செப்ட்லாம் நிச்சயமாக கிடையாதுங்க. அது 100 விஷயமா அதுல இருக்கு பாத்துக்கோங்க. நீங்க பிளைட்னு சொன்ன உடனே தான் எனக்கு வார்த்தை சொல்லணும் வருது. விமான பயணத்துல முதல் முறை பயணம் செய்யும் போது ஒரு பெரிய பதட்டமோ ஒரு பயமோ இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த பயணம் பெண்களா இருந்தாலும் ஆண்களா யாரா இருந்தாலும் பார்த்தாலும் இருக்கும். ஆனா உங்க அருமை மகள் நான் ஏரோஸ்டஸா பறந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றேன்னா அவங்களோட மன தைரியத்தை பாக்குறப்ப எனக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய சல்யூட் அவங்களுக்கு. நிச்சயமாக அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிச்சயமாக அவங்கள படிக்க வைங்க. நீங்க என்ன படிக்க வச்சாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. நீங்க சொன்னதுனால இப்ப அவரு கேட்ட அந்த சந்தேகம், அந்த படிப்பு ஒன்றை மட்டும் சார்ந்து நிறைய மேலாண்மை படிப்புகளே விமானத்துறையில அதிகம் இருக்கு. நிச்சயமா நிறைய இருக்கு. அந்த மாதிரி சூழல் ஒன்றை நீங்க சொன்ன மாதிரி தான். ஒரு பாதையில போகும்போது நிறைய கிளை பாதைகள் போகும். வந்துரும். இன்னைக்கு இன்னொரு இப்ப சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விங்க, பிரபலம் அப்படின்றதுனால இப்ப ஒரு இவரை தொட்ட கேள்வியை தொட்டுதான் நான் சொல்றேன். பிரபலம் அப்படின்றதுனால அந்த ஒரு மோகத்துல நிறைய மேல போகும். ஏதோ ஒரு கட்டத்துல பின்னாடி தொய்வாகி நிற்கக்கூடிய நிறைய படிப்புகள் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல விரும்பி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான துணையாக அமைவது எப்படிலாம் இருக்கு? இப்ப நீங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன 2 கான்செப்ட் தான். தொய்வு நல்லா படிப்பாங்க, இல்லாட்டி தொய்வா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாலே அங்க அவங்க படிப்புல எங்கேயோ லேக் ஆயிருக்காங்கன்றதான் கான்செப்ட். நிச்சயம் தொய்வுன்றதே வரவே வராது. அதான் அவங்க சரி பண்ணிக்கலாம். எப்ப தொய்வானாலும் அதை அவங்க சரி பண்ணிட்டா அது போயிடலாம். இன்னைக்கு ஐடி துறையிலே பாத்தீங்கன்னா அப்கிரேட் ஆயிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல இருப்பாங்க, அடுத்து குரூப் லீடர் ஆவாங்க, அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆவாங்க, அடுத்து ஹெட் ஆவாங்க, அப்படியே மேல போயிட்டே இருப்பாங்க. இது யார் மேல போயிட்டே இருக்காங்க பாத்தீங்கன்னா, டெய்லி
வாரத்துல 4 நாள் படிக்கிற ஆளா இருப்பாரு. 50 வயசு ஆனாலும் அவர் தான் மேல போவாரு. அவரோட சக தோழரா இருப்பாரு, சக ஃப்ரெண்டா இருப்பாரு, நல்லா படிச்சவளா இருப்பாரு, அப்படியே இருப்பாரு கீழே. ஏன்னா அவர் படிக்கலாம்னு அர்த்தம். டெய்லி நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க மேல போய்கிட்டே இருக்கலாம். இல்லாட்டி நீங்க அதே லெவல்ல தான் இருப்பீங்க. இதுதான் மாற்றம், வேற ஒண்ணுமே இல்ல. கம்பெனிஸும் அதுதான் பண்றாங்க இன்னைக்கு. எல்லாமே டெய்லி மாறிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா, சிறப்பு. நீங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில வந்து இவ்வளவு தூரம் பெற்றோர்களுடைய அவங்களுக்கு நிறைய பேருடைய கைடன்ஸ் இன்னைக்கு நிறைய சந்தோஷப்பட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, உங்க நிறுவனம், உங்களுடைய இந்த நாடார் சரஸ்வதி இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3000 மாணவிகள் படிக்கிறாங்க. இப்ப நான் செயலாளராக இருக்கேன். என்னோட சக இணை செயலாளராக அன்பு சகோதரர் செண்பகராஜ் அண்ணன், அன்பு சகோதரர் அருண் பிரதர் 2 பேர் இணை செயலாளர் இருக்காங்க. எங்களுக்கு உறுதுணையாக 17 நிர்வாக உறுப்பினர்கள், கமிட்டி உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ இது ஒரு டீம். நாங்க தான் அந்த கல்லூரியை நிர்வகிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு தலைமை முதல்வர் டாக்டர் சித்ரா மேடம், அவங்களுக்கு பெரிய 5 தூண்களாக டாக்டர் கோமதி மேம், வைஸ் பிரின்சிபல், சுஷிலா சங்கர் மேம், டாக்டர் சரண்யா மேம், டாக்டர் உமா காந்தி மேம், டாக்டர் கிருஷ்ணவேணி மேம். இவங்க எல்லாம் பில்லர்ஸ். இவங்க எல்லாரும் பில்லர்ஸ். இதுக்கு எல்லாம் நாங்க உமன்ஸ் ஹாஸ்டல்னே வச்சிருக்கோம். அதை டாக்டர் உமா மேம் நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாருமே எங்களுக்கு கூட ஒரு 28 வருஷம் ஆச்சு. 96ல ஆரம்பிச்சோம் பாத்துக்கோங்க. 98 வருட பயணம் நேக் அக்ரிகேஷன் வாங்கி வச்சிருக்கோம். சோ வி ஆர் இன்டு ஆட்டோனமஸ் இப்ப போயிட்டு இருக்கோம் நாங்க இப்ப. சோ எங்களோட பயணம் வந்து எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி எந்த மாணவ செல்வங்கள் உள்ள வந்தாலும் சந்தோஷமாகவும் உள்ளுணர்வோடாகவும் ஜெயிச்சுட்டு வெளியே போறதுல உறுதுணையா இருப்போம். ஒரு இடத்துல கூட அவங்க மனசு தொய்வு ஆகாது. சந்தோஷமா தான் இருப்பாங்க. படிப்பும் கிடைக்கும், சந்தோஷமும் உங்களுக்கு நிச்சயம் உறுதியா இருக்கும். வாழ்க்கையில நிறைய படிப்புகள் படிக்கலாம், ஆனா நல்ல அப்படின்ற அந்த ஒரு பெயரை எடுப்பதுதான் சிரமம். நான் திரும்பவும் சொல்ல முடிக்கிறதா, படிக்கணும், முடிக்க கூடாது. யாராக இருந்தாலும் படிக்க வேண்டும். நிச்சயமாக படிச்சுட்டாங்கனாலும் என்ன துறை படிச்சாலும் ஜெயிச்சிடலாங்க. சும்மா முடிக்கணும்னா எல்லாரும் முடிக்கலாம். சிறப்பு, நிச்சயமாக. ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த 1 மணி நேரமும் நேயர்களுடைய கேள்விக்கு பதில் இருந்ததுக்காக கோடை பண்பலின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் மிக்க நன்றி.